பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெரியவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் அவர் அசாதாரணமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப சாதாரணமாய் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ அப்படின்னு கவலைப்படக்கூடிய சூழல் ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுதுன்னு வச்சுக்காங்களேன், ஆண்டவர் ஏதோ பயங்கரமாக செய்ய போகிறாருன்ட்டு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது பின்னாடி எகிப்திய படைகள் துரத்தி கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஆண்டவர் நம்ம கூட இல்லையோங்கிற மாதிரி ஒரு காரிருளான சூழல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு இருக்குன்னா ஒரு பயங்கரமான திருப்பு முனையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு மனிதனுடைய தேவ பிள்ளையினுடைய பெருக்கமும் ஆசீர்வாதமும் நினச்சி பார்க்க முடியாத உயரமாக தான் நிச்சயமாய் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே வசனத்தில் வாசிக்கிறவர்கள் இக்காலத்து பாடுகளை நீ வெளிப்பட போகிற மகிமைக்கு எவ்வளோ வேணும் ஒப்பிடத்தக்கவைகள் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அப்படியே ஆவியில் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னா, அந்த மதத்து போன வேட்டு இருக்குது பார்த்திங்களா, மதத்து போன வெடிக்குமா, என்ன செய்யும், தீயை பொருத்தி வச்சா திரியில சரசரசன்னு போவோம், அதுக்கடுத்து என்ன செய்யாது, வெடிக்க. அதுக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா மதத்து போன வெடி மாதிரி இருக்காங்க. வெடியை வச்சா குவீர்னு என்ன செய்யணும், வெடிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் எப்படி இருக்காங்க, மதத்து போயிருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உப்பு சப்பு இல்லாமல், ஆவியும் இல்லாமல், அனலும் இல்லாமல், என்னத்தையோ கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறது, என்னத்தையோ கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிக்கிறது, சரி சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், அப்படி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நான் அக்கினியாக என்ன செய்யணும், மாறணும். நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாருன்னு எதிர்த்தரப்பில் இருக்கிறவனுக்குள்ளே இருக்கிற பிசாசுக்கு என்ன செய்யணும், தெரியணும். நம்மளோடு கூட கோபமாய் பேசக்கூட பயப்படணும், நம்மளோடு கூட எதிர்த்து நிற்க பயப்படணும், நம்ம கூட ஆண்டவர் இருக்காருன்னு தெரியணும். அப்படி தெரியணும்னா நம்ம அக்கினியாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, தீவிரவாதிகளை பார்க்குறோம். யாரை பார்க்கோம்? அவங்க தாங்க கொண்ட கொள்கைக்கு அவங்களுக்கு ஏன் தீவிரவாதின்னு பேருனா, அவங்க கொண்ட கொள்கையில் எப்படி இருக்காங்க, வேணாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்கிங்களா, சவுண்ட் கட்டிருக்கு. அவங்க கொண்ட கொள்கைகள் எப்படி இருக்காங்க, தீவிரமாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு வச்சு தற்கொலை படையாய் செத்து போனோம்னா நமக்கு உடனே சொர்க்கம் கிடைக்கும்னு அவங்க என்ன செய்கிறாங்க, நினைக்காங்க. அதனால் தங்களுடைய உயிரையும் கொடுக்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்களா தெரியல, நான் சொல்லுதேன். அந்த போன 2 வருஷத்துக்கு முன்னாடி காசாவிலிருந்து அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே வரும்பொழுது அங்கே ஒரு 20 வயசு பையன், அந்த ஹமாஸ் தீவிரவாதி குழுக்களில் இருக்கிற ஒரு 20 வயசு பையன், அவன் இங்கே இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே வந்து ஒரு 10 பேரை கொண்டிருக்கான். 10 பேரை கொண்டுட்டு அவன் அவங்க அப்பாவுக்கு என்ன செய்கிறான், ஃபோன் போட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்கிறான், அப்பா நான் 10 பேரை என்ன செஞ்சுட்டேன், என் கையால் 10 பேரை கொண்டுட்டேன், என் கையால் 10 பேரை கொண்டுட்டேன். உடனே அவன் அம்மாவுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷம், உன்னை பெற்றது எனக்கு எப்படி இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சொல்கிறான். என் கையால் கொண்டுட்டேன், உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்கள், யாரெல்லாம் கொண்டிருக்கேன்னு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்கள். அப்போ நான் ஒரு 19 வயசு பையன் 19 பேரை கொண்டுட்டேன்னு நினைச்சுக்கிறான். எப்படி சந்தோஷப்பட முடியுது அப்படின்னா, அவன் தான் கொண்ட கொள்கையில் என்னவா இருக்கான், தீவிரமாக இருக்கான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தீவிரவாதியாக இல்லைன்னா தீவிரத்தன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, இயேசுவை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான கூட்டம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானது இல்லை, ஆனால் இயேசுவின் பக்கத்தில் போகவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம். இந்த சீசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் பிடிச்சவங்க தான். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைய இயேசுகிட்ட கொண்டு வந்தா துறப்பா அப்படின்னு விரட்டினவங்க. சின்ன பிள்ளைகளே இயேசு பக்கத்தில் என்ன செய்யலை, விடலை. உடனே இயேசு தான் சொல்ல, சின்ன பிள்ளைகள் என்னிடத்தில் வர்றதுக்கு இடம் கொடுங்கள் அவர்களுக்கு. அப்படின்னா யாரும் இயேசு பக்கத்தில் விட மாட்டாங்க. 12 பேரும் நான் நினைக்கிறேன் சுற்றி நின்றுக்கிட்டு என்ன சொல்றது, சுற்றி நின்றுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆமாம் எஸ்கார்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அதிகாரத்தை துறப்பா தள்ளிப்போ அப்படின்னு அடித்து உருட்டிக்கிட்டு இருந்த இத்தனை பேருக்குள்ள அங்கே பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அவளுக்குள்ளே இருக்கிற விசுவாசம், அவர் வஸ்திரத்தை நான் எப்படியாச்சும் தொட்டுட்டோம்னா எனக்கு என்ன ஆயிரும், அதுதான் தீவிரமான விசுவாசம். 100% இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறேன், ஆண்டவரே என்ன சொல்கிறேன், ஆண்டவரே நீர் இங்கேருந்து நீ வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நீர் இங்கேருந்தே ஜெபம்னா என் வேலைக்காரர் என்ன ஆயிடுவான், சொஸ்தமாயிருவான். நீர் ஒரு வார்த்தை சொல்லும்,
நீர் ஒரு வார்த்தை சொல்லும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட தீவிரத்தன்மையான விசுவாசம்? நம்முடைய தீவிரத்தன்மையான விசுவாசத்தை நம்ம எப்படி வெளிக்காட்டுகிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அனைவருக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசமே எப்படி தான் இருக்குன்னா, விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதிலும் தென்றல் வீசும் போதிலும் அசையாமல், இன்னைக்கு அசையாமல் செல்கின்றதுன்னு பாட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யுதுன்னா இப்படி 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 என்ன செய்யுது? இன்னைக்கு விசுவாசம் எப்படி இருக்குன்னா, அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த ரவுண்டாக இருக்குமா பரிசல். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் எப்படி இருக்கு பரிசல் தெரியுமா? தெரியாதவங்க எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். சிரட்டையிலேயே கொஞ்சம் பெரிய சிரட்டை தான் பரிசல். அது தண்ணியில் போச்சுன்னா அது எப்படி போகும்? இப்படி இப்படி அங்கட்டு இங்கட்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் பரிசல் மாதிரி இருக்கனால தன்னால் அல்லாடிக்கிட்டு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லை, என் விசுவாசத்தில் நான் தீவிரத்தன்மையை காட்டினால்தான் எனக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் வல்லமைகளை சுட்டரிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கிடைக்கும். புரிஞ்சுக்கோங்க, நம்ம எந்த அளவுக்கு தீவிர விசுவாசத்தோடு செபிக்கிறோமோ அவ்வளவு பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். பாருங்க, நம்முடைய தீவிரத்தன்மையான விசுவாசம் உள்ள ஜெபம், கவனிங்க, நம்முடைய தீவிரத்தன்மையான விசுவாசம் உள்ள ஜெபம் தேவனுடைய சித்தத்தையும் நமக்காக மாற்றி அமைக்க முடியும். எப்படி எப்படி என்ன சொன்னேன்? நீங்க சொல்லுங்க. தீவிரத்தன்மையான விசுவாசம் உள்ள ஜெபம் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யும்? நமக்காக மாற்றி. எப்படி? வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து சொல்றான், ஐயா உங்க வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்துங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்துங்க, நீங்க பிழைக்க மாட்டீங்க, நீங்க என்ன செஞ்சிருவீங்க? செத்துருவீங்க. உடனே எசேக்கியா பயங்கரமான தீவிரமா ஜெபம் பண்றான். சோர்பரமாய் தன் ஜெபத்தை தலையை திருப்பிக்கிட்டு, ஆண்டவரே நான் உமக்கா எவ்வளவு பக்தி வைராக்கியமா உத்தமமா செம்மையா இருந்தேன்னு நீ என்ன செய்யும் நினைத்தருளும். ஏசையா அரண்மனை முற்றத்தை தாண்டதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏசையாட்ட சொல்றாரு, எசேக்கியா ராஜாவுக்கு நான் 15 வருஷம் என்ன செய்யறேன்? தேவசித்தம் என்னவா இருந்துச்சு? தேவசித்தம் என்னவா இருந்துச்சு? எசேக்கியாவே நீ சாவ போறன்னு சொன்னது யாரு? ஏசையாவுக்கு சொன்னது யாரு? நீங்க அப்படியே இழுத்துக்கிட்டே போறீங்களே நேரத்தை கடை. ஏசையாவுக்கு சொன்னது யாரு? ஆண்டவர். அப்ப எசேக்கியாட்ட போய் யார் சொல்றானா? ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ என்ன செய்ய போற? சாக போற. ஆனா அந்த எசேக்கியாவின் ஜெபம் தேவன் சொன்ன அந்த வார்த்தையவே ஒரு 15 வருஷம் தள்ளி போட்டுச்சு. அப்பனா இன்னைக்கு நம்ம தீவிரத்தன்மையான விசுவாசத்தோடு செபிக்கிறவர்களா இருப்போமானால், தேவ சித்தமே மாற்றி அமைக்க முடியுமானால், நம்முடைய வாழ்க்கையில எவ்வித நன்மைகளையும் இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறேன்னா எவ்வளவு தீவிரமாய் பின்பற்றுகிறேன்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது ஆண்டவர் சொன்னா, நீ அனல் மிஞ்சி குளிர் மிஞ்சி இருப்பாயானால். நிறைய வாரம் வாந்தி பண்ணி போட்டாரு. நிறைய வர இது இது இனி என்ன செய்யாது, இது இந்த கேஸ் நீ ஒப்பேறாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்லாமா? நாளுக்கு நாள் நான் தேவனிலே வளருகிறவனாய், நாளுக்கு நாள் நான் அக்னியா எரிகிறவனாய். யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய. அதுக்கு முன்னாடி யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தானா? இப்போ நம்ம மட்டும் யாக்கோபு மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம்னு வச்சுக்கிடுவோமே. யாக்கோபு எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்? நிறைய ஆடு மாடு, 12 பிள்ளைங்க, 2 மனைவி, 2 மறுமணியாட்டி, 2 மனைவி 2 4. அப்போ 4 பேர், 4 மனைவிகள், 12 பிள்ளைகள், 12 ஆண் பிள்ளைகள், 1 பொம்பளை பிள்ளை, ஏகப்பட்ட ஆடு மாடு, குதிரை எல்லாம், கழுதை எல்லாம் என்ன செய்யுது இருக்கு. ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. நான் யோசிச்சேன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, நம்ம மட்டும் அந்த இடத்துல இருந்தோம்னா இருக்கிறதுக்கு நன்றி சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு நினைஞ்சிருப்போம், தூங்கியிருப்போம். அவன் முழுவதும் ஜெபிச்சானா. எவ்வளவு நேரம்? ஆண்டவர் சொல்றாரு, நான் எனக்கு பொழுது விடுகிறது, நான் என்ன செய்யட்டும்? பொழுது விடுகிறது, நான் போட்டேன், என்னை விடு, பொழுது விடுகிறது. அவன் விட்டல. பொழுது விடுச்சா என்ன? சூரியன் வந்தா என்ன? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமை. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் பொழுது விடிய தண்ணிய நைட்ல இருந்து ஜோம் பண்ணிருக்கீங்க? எப்பமாவது ஜோம் பண்ணிருக்கீங்களா? தலைக்கு மேல பிரச்சனை இருந்தாலும் அந்த தப்பை மட்டும் என்ன செய்ய மாட்டோம். எவன் என்னதான் ஆனால் என்ன ஃபோனில் போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு என் மீப்பர் அப்படின்ட்டு தொடச்சிட்டு என்ன செஞ்சிருவான்? தூங்கிடுவான். ஜெபிக்க மாட்டோம். எனக்கு தீவிர விசுவாசம் இருக்குமானால், யாக்கோபு சொன்னது போல, ஆண்டவரே நீர் எனக்கு செய்யாம
அவங்களை விட நீங்க நிச்சயமாய் செய்தாகணும், எனக்கு நிச்சயமாய் செய்தாகணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நிச்சயமாய் ஆண்டவரே, யாக்கோபுக்கு நீ நிச்சயமாய் செய்திருப்பீரே, ஆனால் எசேக்கியாவுக்கு நீ நிச்சயமாய் செய்திருப்பீரே, ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம், எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபம்னானா? யாக்கோபு 5:17 அது கருத்தாயின்னு தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியான மொழியாக்கத்தில் சொல்லணும்னா அவன் தீவிரமாய் ஜெபம் பண்ணானா. அவன் ராஜாட்ட வந்து சொல்றான், என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்தில் என்ன செய்யாது, மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்ட்டு போய் தூங்கியிருப்பானா? அவன் செரப்பில் நின்று இருப்பான், ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டேன், மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டேன், நான் சொல்ல தண்டி மழை என்ன செய்யக்கூடாது. மழை பெஞ்சா அடுத்து எலியாவுக்கு மரியாதை கிடையாது. அடுத்து எலியாவை இழுத்துட்டு வந்து வெட்டாம விட மாட்டா. யாரு யாரு வெட்டாம விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். யாரு? யேசபேல். சும்மா விட மாட்டா. ஏற்கனவே பல பேர் என்ன செஞ்சுட்டா, கொன்னுட்டா. இவன் சொல்லியிருக்கான் 3 வருஷம் 6 மாதம் நான் சொல்ல தண்ணி மழை பெய்யாதுன்னா அந்த வார்த்தை நடக்கலைன்னா மதிப்பு இல்லை. அப்போ நான் அவன் சொல்லிட்டு வந்ததும் இல்லாம அவன் நிச்சயமாய் நான் சொல்றேன், அவன் பயங்கரமா என்ன செஞ்சிருப்பான், ஜெபம் பண்ணிருப்பான். கர்மேல் பர்வதத்தில் அக்னி இறக்குன உடனே ஆகாப்ட்ட சொல்றான், மழை பெய்ய போது சீக்கிரம் என்ன செஞ்சிடும். என்ன ஆள் எல்லாம் ஒரு டல்லா இருக்கீங்க, விடமாட்டேன் உங்களை இன்னைக்கு, நான் இன்னைக்கு உங்களை விட மாட்டேன். நீங்கள் தெளிவாக தண்ணி விட மாட்டேன். தெளிவுனா நான் எனக்கு திருப்தியாக தண்ணி விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, பயப்படாதீங்க, 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கர்மேல் பர்வதத்தில் ஆகாப் ராஜா சொல்றான், எலியா தீர்க்கதரிசி சொல்றான், பெருமழை என்ன செய்ய போகுது, சீக்கிரம் வீட்டுக்கு போங்கயா, பெருமழை பெய்ய போகுது, நீர் நனைஞ்சிடக்கூடாது, சீக்கிரம் என்ன செய்யும், வீட்டுக்கு போகும்ட்டு மேலே மலை உச்சியில் போய் பார்த்தா அங்கே பபரப்பான்னு இருக்கு வானம். ஒத்த மேகம் கூட கிளியராக இருக்கு. வானம் எப்படி இருக்கு? மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளே எலியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் நினைக்கிறேன் எலியாவுக்கு ஒரு பயங்கரமான வைராக்கியம். இப்போ நான் மழை பெய்யும் என்ன செஞ்சுட்டேன், மழை பெஞ்சாகணும், மழை பெய்யாமல் இந்த இடத்த விட்டு நான் நகர போறதே இல்லை. ஒரு முறை ஜெபம் பண்றான், வேலைக்காரனை போய் பார்க்க சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை. 2வது முறை ஜெபம் பண்ணுதான், ஒண்ணுமே இல்லை. 3வது முறை ஜெபம் பண்ணுதான், ஒண்ணுமே. 4வது முறை ஜெபம் பண்ணுதான், ஒண்ணுமே. 5வது முறை ஜெபம் பண்ணுதான், ஒண்ணுமே. ஒரு 2 ஆட்டி இல்லை இல்லைன்னு சொல்லி பார்த்தாங்க. அதுக்கடுத்து என்னத்தை போட்டு இல்லை இல்லைன்னு சொல்லி அவனே என்ன செய்யட்டும், இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்க. 6வது முறை ஜெபம் பண்றான், ஒண்ணுமே. 7வது முறை ஜெபம் பண்றான், ஒண்ணுமே. வாட்ச் நினைச்சேன் 7வது முறை ஜெபம் பண்றான், ஒண்ணுமே. அப்படின்னா இப்போ எல்லாரும் இல்லைன்ட்டீங்க, இவ்வளவு நேரம் இல்லைன்னு சொல்லாம 7வது முறை ஜெபம் பண்றான். அங்க ஒரு கையளவு மேகம் என்ன செய்யுது, ஒத்த மேகம் கையளவு மேகம் வருது. தீவிரமா ஜெபம் பண்றான், ஆண்டவரே மழை என்ன செய்யணும், வெறும் வானமா இருந்தது ஒத்த மேகமாச்சு வந்துருச்சு. இப்ப அவன் எந்திரிச்சு ஓடுதான், சீக்கிரம் போறோம், மழை என்ன செய்ய போகுது, வரப்போது. அவன் எந்திரிச்சு ஓடும் பொழுதே பயங்கரமான மழை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப பாருங்க, அந்த எலியாவுக்கு இருந்த தீவிரத்தன்மையான விசுவாசம், அந்த தீவிரத்தன்மையான செபம் பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ளே நான் தீவிரமான விசுவாசினா அவன் செபம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அநேக நேரங்களிலே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன் ஒழிய அந்த தீவிரமான செபம் இல்லை. அதான் சொன்னேன், யாக்கோபு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணா, பொழுது விடிய தண்டி ஜெபம் பண்ணா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, அப்படி ஜெபிக்க மனம் வருதா அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்க, வர மாட்டேங்குது. நீங்க அப்படி தீவிரமா ஜெபம் பண்ணி பாருங்க, தீவிரமான மாற்றங்கள். ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தடை செய்கிற பிசாசு ஒருத்தன் இருக்கான். பிசாசு பலசாலியா பலவீனனா? முகேஷ்வா. இப்போ முகேஷ் தான் ஒரு நீங்கன்னு வச்சுக்கிடுவோம். முகேஷ் தான் நீங்க. இப்போ நான் தான் யாரு, நான் தான் பிசாசுன்னு நினைச்சுக்கிடுவோம் வச்சுக்கிடுவோம். இப்போ முகேஷோட யார் பலசாலியா இருக்கா? முகேஷ் தான் நீங்க, நான் தான் யாரு, பிசாசு. இப்போ முகேஷ் பலசாலியா பிசாசு பலசாலியான்னு யார் பலசாலி? பிசாசு பலசாலி. இவன் என்கிட்ட சண்டைக்கு வந்து என்னை அடிச்சு கீழே சாய்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவனை அடிக்கணும்னு நினைச்சாலே நான் அவனை உரிச்சு தொங்க விட்டுருவேன். அவனால் என்னை என்ன செய்ய முடியாது, அடித்து நீ மடக்கி கீழே தள்ள முடியாது. ஆனால் அவன் என்னை நிச்சயமாக அடிச்சே ஆகணும். அப்படின்னா அவன் என்ன செய்யணும், என்ன செய்யணும், வேற ஆளை கூட்டி வரணும். அந்த ஆள் சொல்றாரு, உன்னால் முடியும், நீ போன்ட்டாரு. அவன் பலசாலி ஆகணும். அவன் யாராகணும்,
பலசாலி ஆகணும், அவன் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கணும், அவன் சீக்கிரம் வளரணும் அப்படின்னு சொல்லி வளர்றதுக்கான வேலையை பார்க்கணும், அவன் உடம்பை ஏற்றுறதுக்கான வேலையை பார்க்கணும். அவன் எப்போ என்னையை மேற்கொள்ள முடியும்னா அவன் என்னையை விட யாரானா தான் மேற்கொள்ள முடியும். அவன் இதே நிலைமையில் இருந்தா அவன் 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 ஆண்டவர் வருக வரைக்கும் என்ன செய்ய முடியாது. அப்போ எப்போ மேற்கொள்ள முடியும்? அவன் என்னை விட யாரானா தான் மேற்கொள்ள முடியும், பலசாலியான தான் மேற்கொள்ள முடியும். பிசாசு பலசாலியா? ஆமாம், பலசாலி தான். வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த லோகத்தின் பாருங்க, இயேசு இந்த பூமியில் மனுஷனை வந்தப்ப அவன் இயேசுவை என்ன பண்ணான் தெரியுமா? இயேசுவை தூக்கிட்டு போயிட்டான். எங்கே தூக்கிட்டு போயிட்டான்? தேவாலயத்தின் உப்பரிகை தூக்கிட்டு போயிட்டான். அவன் மாம்சத்தில் தான் தூக்கிட்டு போயிருக்கான். அதனால தான் அவன் என்ன சொல்லும்னா, தாளை குதி, ஆவியில் குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சரீரத்தையே எப்படி கையை பிடிச்சா கூட்டு தூக்கிட்டு போய் அங்கே மொட்டமால இருப்பாட்டான். இது தேவனுடைய குமாரனை, ஆனால் இது என்ன செய்யும்? அப்போ இயேசுவையே அவனால் தூக்கிட்டு போக முடிஞ்சிருக்கும்னா நம்மெல்லாம் அப்பனா அவனை எதிர்க்கத்தக்க பலனும் பலசாலியாகவும் நாம் இருக்கிறோமா? எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்னா நிச்சயமா இருக்கிறார். அவர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார்னா நிச்சயமா கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த பலத்திலே நான் வளருகிறவனா இல்லாமல் நான் எந்த ஜெபமும் பண்ண மாட்டேன், கர்த்தர் தான் எல்லாம் பண்ணணும்னா ஒன்றும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தம் பண்ண வேண்டியது கர்த்தர் அல்ல, யுத்தம் பண்ண வேண்டியது நாம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த வானமண்டலங்களை கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடும் நமக்கு ஆண்டவருக்கு போராட்டம் உண்டா, நமக்கு உண்டா. பழைய ஏற்பாட்டில் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்க, நான் என்ன செய்வேன். இப்போ அவர்லாம் வேலையை முடிச்சிட்டாரு. இப்போ அவர் சும்மா இருக்காரு, வேலை செய்ய வேண்டியது யார்? நம்ம. அப்போனா அந்த தீவிரம் நம்மகிட்ட இல்லைன்னா பிசாசு நம்மளை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இப்போ பரத் வாங்க, இப்போ நான் தான் பிசாசு, பரத்து தான் மனுஷன்னு வச்சுக்கிடுவோம், நீங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ பரத் ரெண்டு கையும் பின்னாடி கட்டி இருக்கான். நான் பரத்தை செவுட்டில் இணைஞ்சிட்டேன், அடிச்சிட்டேன். பரத்தை செவுட்டில் இணைஞ்சிட்டேன், அடிச்சிட்டேன். இப்போ அவன் என்ன செஞ்சான்? செவுட்டில் அடித்தான். அவன் என்ன செஞ்சான்? ஒன்றும் செய்யலை. மறுபடியும் அடிக்கேன். ஐயோ இப்படி அடிக்கானே, நம்மளை கூப்பிட்டு இப்படி அடிக்கானேன்னு சொல்லி அவன் நினைக்கான் இப்போ. ஆனால் அவன் என்ன செய்யலை, எதுவும் செய்யலை. அடுத்து குத்துறேன், போச்சு, இனி அடுத்து இதை விட அடி பெருசாக இருக்குமோன்னு நினைக்கான். ஆனால் அவன் எதுவுமே செய்யலை. இப்போ நான் அடிக்கும்போது அவன் முதல்ல என்ன செய்யணும்? தடுக்கணும். நான் அடிக்கிறத தடுக்கணும். அடுத்து அவன் என்ன செய்யணும்? அடிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் அடியை வாங்கிக்கிட்டே இருந்தாம்னா அங்கே போராட்டமே இல்லை. இன்றைக்கி பிசாசு நிறைய பேரை போட்டு கும்முன்னு என்ன செய்யலாம், கும்முதான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்தா இங்கிட்ட அடி, இந்தா பொருளாதாரத்தில் அடி, இந்தா என் சரீரத்தை என்ன செய் அடி, இந்தா என் பிள்ளைய வாழ்க்கையை அடி, என் எதிர்காலத்தை அடி. ஆனால் நம்ம எதிர்த்து போராடாத பட்சத்தில் தாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஆவி நிலையில பிசாசு போராடிக்கிட்டே இருப்போம். எதிர்த்து போராடாத பட்சத்தில் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. நம்ம ஒரு யுத்த களத்தில் என்ன செய்கிறோம்? யுத்த களத்தில் நிற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தா எதிரி என்ன செஞ்சிருவான்? சொருவி எடுத்துக்கிட்டே இருப்பான். உயிரும் போகாது, வேதனை அதிகமாகிக்கிட்டு இருக்கும். அதனால் அவன் சொருவதை முதல் தடுக்கணும். அடுத்து அவனுக்கு என்ன செய்யணும்? நான் எப்படிப்பட்ட தீவிரத்தன்மைக்குள்ளே போகணும்னா நம்மளை பார்த்து பிசாசு பயப்படுற அளவுக்கு நம்ம என்ன ஆகணும்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஊழியரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் சென்னை மெரினா பீச்சில் மீட்டிங் நடத்துகிறாருன்னா சென்னையில் தூரமாக போய்கிட்டு இருக்கிற பஸ்ஸெல்லாம் பேய் ஆடுமா. மீட்டிங் எங்கே நடக்குமா? மெரினா பீச்சில். அந்த மெரினா பீச்சுக்கு சம்மந்தமே இல்லாத ஏரியாவில் பஸ்ஸு போய்கிட்டு இருக்குன்னா அந்த பஸ்ஸில் இருக்கிற பேயெல்லாம் என்ன செய்யுமா? ஆடுமா. அவர் ஒரு ஊருக்கு வாராருன்னா, நாளைக்கு வராருன்னா இன்றைக்கே அந்த ஊரில் இருக்க பேயெல்லாம் என்ன செய்யுமா? இப்போ நான் வரப்போகிறான். அவன் சாதாரணமான ஆள் இல்லை, அவன் தேவ ஆவியை உடையவன். தேவ ஆவியானவர் செயல்பாட்டில் இருக்கிற மனுஷன், தீவிரமாக இருக்கிற மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட தீவிரத்தன்மையாக இருக்கிறோம்? ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் நன்மை செய்யாமல் நான் உங்களை விட போகிறது இல்லை, இந்த தடை மாறாமல் நான் உங்களை விட போகிறது இல்லை, என் ஜெபத்தை நான் நிறுத்த போகிறது இல்லை, நீங்கள் இந்த அற்புதம் செய்ய வரையிலும் என் உபவாசத்தை நான் நிறுத்த போகிறது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த காரியங்களுக்காக உபவாசிக்கிறோமா? இன்னைக்கு எப்படிப்பட்ட உபவாசம் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் அவர் என்னையா சாப்பிடலையா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? இம்மான் நான் ஃபாஸ்டிங் அப்படிம்பார். என்னது இம்மான் நான் ஃபாஸ்டிங் அப்படிம்பார். காலையில் கேட்டாலும் ஃபாஸ்டிங்கும்பார், மதியம் கேட்டாலும் ஃபாஸ்டிங்கும்பார், நைட்டு கேட்டாலும். என்னையா இந்த மனுஷன் எந்த நேரமும்
எப்போவுமே மதியம் என்னையா சாப்பிடலையா, வாங்க சாப்பிடுவோன்னா இல்லையா ஃபாஸ்டிங். நைட்டும் ஃபாஸ்டிங் தான். அப்படி எல்லா நேரமும் ஃபாஸ்டிங் பாரு. உடனே என்னடா இந்த ஆள் ஃபாஸ்டிங் சொன்னார் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு. ஒரு நாள் டீயில் பிஸ்கட்டை முக்கி என்ன செஞ்சார், சாப்பிட்டு இருந்தார். காலையில் சாப்பிடலையான்னு ஏற்கனவே கேட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார், நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபாஸ்டிங் அப்படின்னாரு. உடனே என்னையா பிஸ்கட்டை முக்கி பிஸ்கட்டு உள்ளே போய்கிட்டு இருக்க, பாக்கெட் ஏற்கனவே பாதி என்ன ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சுன்னா பாதி தான் இருக்குது, என்ன உள்ளே போய்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ஃபாஸ்டிங் இல்லையா அப்படின்னு. ஃபாஸ்டிங் தான் அப்படின்னாரு. என்னதான் பிஸ்கட்டு, ஆமாம் பிஸ்கட் சாப்பிடுவேன், ஆனால் என்னது தான் ஃபாஸ்டிங் தான். இன்றைக்கி நிறைய பேருக்கு எப்படின்னா வாழைப்பழம் சாப்பிடுவோம், ஆனால் என்னது தான் பழங்கள் மட்டும் சாப்பிடுவோம், ஆனால் என்னது தான் ஃபாஸ்டிங் தான். அதாவது சரத்தில் பலவீனம் இருக்கிறவங்க, வயது மூப்பானவங்களை நான் அப்படி சொல்லலை. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே ஃபாஸ்டிங்னு கூட என்ன செய்யலாம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் வந்து சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா நான்வெஜ் ஃபாஸ்டிங் இருக்கணுமா. அதாவது இந்த மாதிரி உடல் பலவீனம் உள்ளவங்க என்ன ஃபாஸ்டிங்கு, அசைவம் சாப்பிடாத ஃபாஸ்டிங், கறி மீன் இது மாதிரி சாப்பிடாத ஃபாஸ்டிங், அல்லது சில உணவுகளை தவிர்த்து ஃபாஸ்டிங்கு. அவர் பெஸ்ட்டாக ஒரு ஃபாஸ்டிங் பண்ணணும்னா இந்த ஃபோனை யூஸ் பண்ணாமல் என்ன செய்யலாம், ஃபோனுக்கு ஒரு என்ன கொடுக்கலாம், ஃபாஸ்டிங் கொடுக்கலாம். ஒரு வாரம் ஃபோனுக்கு ஃபாஸ்டிங் கொடுங்க. அட்லீஸ்ட் நெட்டை மட்டுமா சாப்பிடுவீங்க. யார்ட்டையும் ஃபோன் பேசினா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன். ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் நினைஞ்சிடலாம். தகவல் பரிமாற்றத்துக்கு ஒரு நிமிஷம் அளவுக்கு அதிகம் தான். நான் ஒரு மாதம் நான் ஒரு வாரம் இதை பண்ண மாட்டேன், அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஆனால் அதை விட சிறந்த ஃபாஸ்டிங். நம்முடைய சரீரத்தில் வலு இருக்குது. நம்ம வசனத்தில் சொல்லப்பட்டது போல் இந்த ஜாதி பிசாசு உபாவசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எதுனாலும் என்ன செய்ய மாட்டான். சில பிரச்சனை மாறவே மாட்டேங்குன்னா அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றும்படியாய் தீவிரத்தன்மையாக ஒரு உபவாசம் இருந்து பாருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்விலே மாற்றங்களை காண்பதை நிச்சயமாக என்ன செய்வீங்க, பார்ப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா. எலியாவிடத்திலிருந்து 2 மடங்கு அற்புதங்களை, அதாவது வரங்களை பெற்றுக்கொண்டான் என்றால் அது சாதாரணமாக கிடைக்கல. அவன் தீவிரமாய் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவன் மிகுந்த தீவிரமாக என்ன செஞ்சான் இருந்தான். இதை மட்டும் நான் வேகமாக சொல்லி முடிக்கிற மாதிரிங்க. இப்போ 2 பேரும் கில்காலில் இருக்காங்க. கில்காலில் இருக்கும் பொழுது எலியா சொல்றாரு, எலிசா என்னை ஆண்டவர் பெத்தேல் வரைக்கும் போக சொல்றாரு, நீ கில்காலில் என்ன செய்ய இரு அப்படிங்கிறார். உடனே எலிசா சொல்றான், இல்லை ஆண்டவனே நானும் பெத்தேல் வரைக்கும் என்ன செய்வேன், வருவேன். ஏன்னா எலிசாவுக்கு தெரியும் இன்னைக்கு ஆண்டவர் எலியாவை என்ன செய்ய போறாரு, எடுத்துக்கொள்ள போறாரு. இப்போ பெத்தேலுக்கு வந்த உடனே அங்கே கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் பார்த்து நக்கலா எலிசாவை பார்த்து சிரிக்காங்க. என்ன எலிசா, இன்னைக்கு ஆண்டவர் உங்க தலைவர் என்ன செய்ய போறாரு, எடுத்துக்கிட போறாரு. நீங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா அதெல்லாம் இருக்கு. எடுத்துக்கல போறாரு, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்காங்க. அதுக்கு எலிசா சொல்றான், எனக்கு தெரியும், நீங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் சும்மா இருங்க, எனக்கு தெரியும் அப்படிங்கலாம். உடனே எலியா மறுபடியும் சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை எரிகோ வரைக்கும் போக சொல்லுதாரு, நீ என்ன செய்யுங்க இரு அப்படிங்கிறாரு. உடனே எலிசா சொல்கிறான், இல்லையா நான் எரிகோ வரைக்கும் உங்கள் கூட என்ன செய்வேன், வருவேன். அங்கே போனால் அங்கே கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் நிற்காங்க. அவங்களும் நக்கலாக எலிசாவை பார்த்து சொல்லுதாங்க, என்னையா ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் தலைவர் எடுத்துக்கிட போகிறாரு உனக்கு. அவன் சொல்கிறான், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. பாருங்க, கில்காலிருந்து பெத்தேலுக்கு வந்திருக்காங்க, பெத்தேலிருந்து எரிகோவுக்கு போயிருக்காங்க. எப்படி போயிருப்பாங்க, நடந்து தான் நினைஞ்சிருப்பாங்க. அவங்க குதிரையிலையோ ரதத்திலையோ போகக்கூடிய அளவுக்கு எலியா வந்து தன்னை பெரிதாய் காட்டிக்கொள்கிற நபரில் என் கணிப்படி அவங்க இணைஞ்சிருப்பாங்க, நடந்தான் போயிருப்பாங்க. இப்போ நடந்து இவ்வளோ தூரம் போய் எதுக்கு போட்டுக்கிட்டு அவர் என்ன செய்யட்டும், போட்டோம். ஆண்டவனே என்னை இங்கனக்குள்ளேயே என்ன செய்யுங்க, இன்னைக்கு நம்ம நினைஞ்சிருப்போம், நான் கொடுத்துருல நம்மளால் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஐயா என்னை எங்கேயே ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைஞ்சிருப்போம், சொல்லியிருப்போம். இப்போ எரிகோவுக்கு போன பிறகு அங்கே சொல்கிறாரு, எலியா சொல்கிறாரு, எலியா நான் இதை வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுன்னா, எலியாவுக்கு இடும்பு. என்ன இடும்புனா, பேசாமல் ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே. எப்படியும் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்ய போகிறாரு, எடுத்துக்கிட்ட போகிறாரு. இந்த எலிசா வேற பின்னாடியே வாரான், அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம பேசாமல் இங்கேருந்து கிளம்புவோம் இல்லாமல் இந்த பூமியில் இருக்கிற கடைசி நாளையும் நடையா என்ன செய்தார், நடக்காரு. இப்போ கடைசி யோர்தானுக்கு வந்தாச்சு. யோர்தானுக்கு போகிறேன்னு எலிசா, நான் யோர்தானுக்கும் வாரையா எனக்கு அப்படின்ட்டு யோர்தானுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து அங்கேயும் கொஞ்சம் பேர் பார்த்து என்ன செய்தாங்க, சிரிக்காங்க. இப்போ எலியா என்ன செய்கிறாருன்னா, கையில் சால்வை எடுத்து யோர்தானில் ஒரு அடி அடிக்கிறார். யோர்தான் 2ஆக பிளந்துருச்சு. 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, யோர்தானுக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. எந்த பக்கம் போயிட்டாங்க, எந்த பக்கம் போயிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்க, அக்கறைக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த பக்கம் போன உடனே
எலியா அப்பந்தான் கேட்காரு. இவ்வளவு தூரம் நடந்த பிறகு முதல்ல கேட்டிருக்கலாம், எலிசா உனக்கு என்ன வேணும்னு முதல்ல இணைஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் பாருங்க, ஏன் இவ்வளவு தூரம் நடக்க விட்டு அது பிறகு கேட்காருன்னா, ஒரு காரியத்தின் மேலே நம்ம எவ்வளவு தீவிரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவரும் பார்க்குறார், அதை தேவ மனுஷனும் பார்க்குறார். இவ்வளவு தூரம் நடந்த பிறகு இப்போ கேட்குறாரு, எலிசாவே உனக்கு என்ன வேணும்? உடனே எலிசா சொல்கிறார், ஐயா எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உங்கள் வரத்தில் எனக்கு என்ன செய்யுங்க, 2 மடங்கு தாங்க. சரியா, இந்த 2 மடங்கு வச்சுக்கோன்னு என்ன செய்யலை. அப்பவும் இடும்பு தான் எலியாவுக்கு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னைய பார்த்தேன்னா தான் உனக்கு. அவர் எப்படி எடுத்துக்கொள்ள போடாருன்னு எலிசாவுக்கு தெரியாது. நீ பார்த்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ எலிசா என்ன செஞ்சிருப்பான், அப்படி பார்த்துக்கிட்டே எலியா எப்படி நிற்காருன்னா எலியாவை தொடலாம் முடியாது. எலியா சாதாரண ஆள், எலியா பெரிய ஊழியக்காரர். இப்போ மகேந்திர எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நடந்துட முடியுமா? இப்போ எங்கள் அப்பாவும் மகேந்திரனும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு மகேந்திரன் நடந்து போக முடியுமா? என்ன செய்யுமா? அங்கே நடந்தால் ஒரு 10 அடி. அப்படின்னா எலியா எவ்வளோ பெரிய ஆள், எலியா பயங்கரமான அற்புதங்களை செய்த ஆள். அப்போ எலிசா எலியா கையை பிடிச்சிக்கிட்டா என்ன செய்ய முடியாது, சட்டையை பிடிச்சிட்டா கையை பிடிச்சிட்டா பயபக்தியாக தான் இருக்க முடியும். அப்போ நீ தூரமாக கொஞ்சம் தள்ளி நின்று தான் எலியாவுக்கு முன்னாடி என்ன செய்யுமா, எப்படி கண்ணை எமையை தட்டாமல் எமையை மூடும் போது மறைஞ்சிட்டா போச்சே அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டே இருந்திருப்பான். திடீர்னு அக்னி மயமான ரதமும் குதிரையை எலியாவை மேலே என்ன செய்யுது. இப்போ எலிசா பார்த்துட்டான், பார்த்தோன்னே விடலை, மேலேருந்து சால்வை கீழே இங்கே என்ன செய்யுது. நான் நினைக்கிறேன் எலிசா மனசில் தோணி இருக்கும், ஒருவேளை இந்த சால்வையை எடுக்காமல் விட்டோம்னா இதை காரணம் காட்டி நமக்கு ஒன்றும் இல்லாமல் இவங்க நெஞ்சிடக்கூடாது, ஆக்கிடக்கூடாது. அதனால இந்த சால்வை என்ன செஞ்சிருவோம், எப்படியாச்சும் சால்வை வானத்துலேருந்து வருதுன்னா நேராக பொத்துன்னு கீழே விழும். அது காற்று போகிற போக்கில் அங்கே நின்று என்ன செய்யும். அப்போ ஓடி இருப்பான், சாலையை பார்த்து ஓடி இருப்பான். இந்த பக்கம் ஒரு குரூப் தீக்குதரிசி குரூப் என்ன செய்யுது, நிக்கி அவங்களாம் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அவன் சாலையை பார்த்து ஓடி ஒரு வலுவையாக பிடிச்சிட்டான். பிடிச்ச பிறகுதான் அந்த 2 மடங்கு வரம் என்ன செய்யுது, வருது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறோம்னா, எலிசா தீவிரமாக இருந்தான். என்ன ஆனாலும் 2 மடங்கு வரத்தை நான் என்ன செய்யணும், நான் எவ்வளவு தூரம் நடந்தாலும், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் 2 மடங்கு வரத்தை பெற்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்க வேண்டியிருக்கு, நிறைய பிரச்சனைகள் மாற வேண்டியிருக்கு, நிறைய சூழல்கள் மாற வேண்டியிருக்கு. ஆண்டவர்கிட்ட தீவிரத்தன்மையான விசுவாசத்தோடு தீவிரமான ஜெபம் நம்முடைய வாழ்வில் இல்லைன்னா நம்ம பிசாசை போராடி மேற்கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க ஒவ்வொரு நாள் ஒரு ஜெப நேரத்தை குறிங்க. ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய போறேன், ஜெபிக்க போறேன். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஹல்லேலூயா அப்படியே மண்டே ஆடிட்டு அடுத்து கொண்டாராம் அப்படியே மைண்ட் எங்கேயாச்சும் என்ன செஞ்சிடும். நீங்கள் வாயை 3 நாள் மைண்ட் எங்கேயாச்சும் என்ன செஞ்சிடும். பேர் சோதரே சபா சோதராம் 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 அப்படி இல்லை. பிரச்சனைகள் மாறணும்னா இப்படிப்பட்ட ஜெபம் இல்லை. பிரச்சனைகள் மாறணும்னா யுத்தம் பண்ணுகிற ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும், செய்யணும். என் வாழ்க்கையில் இந்த தடைகளை ஏற்படுத்துகிற, இந்த நெருக்கடியை ஏற்படுத்துகிற பொல்லாத பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தில் நான் என்ன செய்கிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன். அந்த பிசாசுக்கு எதிராக அந்நிய பாஷையிலே வைராக்கியமாய் ஜெபிச்சு பாருங்க, வைராக்கியமான தீவிரமான ஜெபத்தை பண்ணி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமான மாற்றங்களை நம்முடைய கண்கள் பார்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என் சரீரத்தில் பலவீனம் இருக்க கூடாது. என் சரீரத்தில் எப்படி பலவீனம் இருக்கலாம்? எனக்குள்ள தேவ ஆவியான் இருக்கும் பொழுது சொல்லணும், எனக்குள்ள தேவ ஆவியான் இருக்கும் பொழுது என் சரீரத்தில் எப்படி பலவீனம் இருக்கலாம்? உங்களுக்கு ஒரு கோபம் வரணும், உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த எரிச்சல் எதுவாக மாறணும்னா, எரிச்சல் போட்டு சாப்பிட்டு படுத்துடக்கூடாது. அந்த எரிச்சலை செவ நேரமாக என்ன செய்யணும். ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல நமக்கு வருத்தம் வரக்கூடாது, முதல்ல கோவம் வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பயங்கரமான கோவம் வரணும். கோவம் அதை ஜெபமாய் மாற்றணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இப்படி மதத்து போன வெடி மாறி அமைதியாகவே இருந்தீங்கன்னா மாற்றமே நடக்காது. யுத்தம் பண்ண வேண்டியது ஆண்டவர் இல்லை, உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு. யுத்தம் பண்ண வேண்டியது நீங்கள் போராடலைன்னா, நீங்கள் யுத்தம் பண்ணலைன்னா வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பிரச்சனை நிச்சயமாய் மாற வேணும். அந்த பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி உபவாசம் இருந்து பாருங்கள், தீவிரமாய் ஜெபித்து பாருங்கள். ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் அப்படி இருக்கிற இடங்களில் நாம் 7 மணி ஜெபிக்கலாம்.